ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கேரட்டு முட்டை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக 3 கேரட்டு நல்லாவே தோல் நீக்கி க்ளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறது போல் ரொம்பவே குட்டியாக துருவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ சூடான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், பட்டர் இப்படி எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அப்படி இல்லைன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயை நல்லாவே இந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் உடனே நம்மளோட தேங்காய் இப்படி பொன்னிறமாக கலர் மாறிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சூடாகவே மாற்றுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எடுத்து மாற்றின எல்லா தேங்காயுமே நம்ம ஆற வச்சுட்டு துருவி வச்சுருக்கிற கேரட்டை அதே கடாயில் மீதமான நெய்யில் சேர்த்துடலாம். சேர்த்துருக்கிற கேரட்டை ஒரு 20லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிற கேரட்டை ஒரு பவுலில் இப்போ நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேரட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 100 கிராம் அளவுக்கு ரவை, அப்படி இல்லைன்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாகவே இப்போ பவுடராக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பல்ஸில் வச்சு 1 நிமிஷம் விடாமல் நம்ம அரைச்சோன்னா ரவை நல்லாவே அரைச்சி கிடச்சிரும். இது போல் நல்லா உதிரி உதிரியாக பவுடராக நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த பவுடர் ரவையை நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேரட்டோடு சேர்த்துடலாம். இப்போ அதே மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு எந்த கப்பில் நம்ம ரவையை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை அப்படின்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையோட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் சுகராக நமக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுலில் இதை சேர்த்துட்டு நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சொன்ன அளவுகளில் நம்மளோட ஃப்ளேவர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் ரவையில் எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 கேரட் வரைக்கும் நம்ம துருவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கேரட் எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா வரும். 6லேருந்து 7 கேரட் சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்மெல் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இது முட்டையோட பால், எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் 3 முட்டையை மட்டும் நல்லா நொங்கு நுரையமாக இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்த முட்டையோட மிக்சி ஜார்லேருந்து உடனே மாற்றிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, ரவை, சுகரு எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விடாமல் நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸிங்காக கிடச்சிரும். இதே நம்ம முட்டையை தூக்கி பவுலில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கும் சிரமமாக இருக்கும், கட்டி தட்டிடும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நான் காட்டுற கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இப்போ நம்ம அரைச்ச எல்லா பொருளையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ண எல்லா பொருளையும் பவுலில் மாற்றுறதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அலசி மட்டும் ஊற்றிடாமல் பார்த்துக்கணும். கையால் வலித்து எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட மாவு இப்போ கிளறி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுதான் நமக்கு வேணும். இதுதான் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லாவே மறுபடியும் கிளறினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுறலாம். ஃபுல்லாக பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது டீ கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் தான் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. நெய் இல்லைன்னா பட்டர் கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாமே நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். 4லேயுமே நான் நெய்யை அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு கப்லேயுமே 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவு ஊற்றும் போது கிளாஸோட சைடில் லைட்டாக அந்த மாதிரி பட்டுருச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக வலித்து நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் அதில் நெய் தடவணும் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டாக 1/2 கிளாஸ் மட்டும், பாதி கிளாஸ் அளவுக்கு நம்ம மாவு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ ஃபுல்லாக இருக்கிற எல்லா கிளாஸ்லேயுமே நான் மாவு ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மாவு ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரெசிபிக்கு நம்ம வைக்கணுங்கிறது கிடையாது. மாவு மட்டும் நம்ம லைட்டாக பேக்கிங் சோடாவோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் ஊற்றினா போதும். இப்போ டாப்பிங்ஸ்க்காக நம்ம நெய்யில் வறுத்த தேங்காயை நம்ம மேலே போட்டுக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக நம்ம நட்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடலை, இல்லைன்னா முந்திரி பருப்பு, பாதாம் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில்
தண்ணி வச்சு ஸ்டாண்டு வச்சுட்டு நல்லாவே கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் ஒவ்வொரு கிளாஸையுமே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளாஸ் வைக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக நான் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு மூடி வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே பாருங்களேன், ஃபுல்லாகவே நல்லா பொங்கி சூப்பராக வெந்திருக்கு. இதுக்காக தான் ஃபுல் கிளாஸ்லேயுமே நான் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். உள்ளே வந்து நான் குத்தி பார்க்கும்போது எனக்கு எந்த மாவுமே ஒட்டலை. இப்போ கேக் வந்து உள்ளேயுமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எல்லா கிளாஸையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும். இப்போ நம்ம எடுத்து கத்தி வச்சு லைட்டாக ஓரங்களில் எடுத்து விட்டுறலாம். கிளாஸில் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கத்தி வச்சு நம்ம நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக நம்ம கவுத்துனோம் அப்படின்னா நம்ம கேக் வந்து ஒட்டாமல் நம்ம கையில் சூப்பராக கிடச்சிரும். நான் நல்லா நீளமாக கிளாஸ் ஷேப்பில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால டீ கிளாஸில் ஊற்றி கேரட் கேக்கை ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம பவுலில் ஊற்றினோம் அப்படின்னா அதையுமே நம்ம ஹாஃப் பவுல் ஊற்றினா போதும், நல்லா பொங்கி ஃபுல் பவுலுக்கு நமக்கு கிடச்சிரும். சூப்பரான அந்த கோகோனட் டாப்பிங்ஸோடு நமக்கு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உள்ளே எப்படி வந்து ஃபில்லிங்ஸோடு ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறத கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே கம்மியான பொருளில் 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி சுலபமான ஒரு கேக் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் நம்மளோட கேக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். துருவி சேர்த்துருந்த கேரட் நல்லாவே ஆரஞ்சு கலரில் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம பரிமாறிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.